கிராமத்தை பாருங்க. ஸ்ட்ரைக் ஆனது கூட தெரியலங்க பாருங்க. இந்த மேல் சைடு இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதோட பல்லு தான். அதுவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகி மாட்டிக்கிச்சு. நல்லா ஆக்டிவாக இருக்கு. இடத்துல மீன் அடித்தா ஃபைட் பண்ணவே மாட்டேங்குது. நான் மீன் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன் எவ்வளோ நேரம். பார்த்தீங்கனாலே தெரியும் டாட்டா இருக்குது. கழுவப்பட்ட விரால் மீன் நல்ல கோடு போட்டு இருக்குது. கல்லை இப்போ தான் கழுவிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா வீட்டில் நாங்களே ரெடி பண்ணது மீன் வறுக்கிறதுக்காக பார்த்து ரெடி பண்ணோம். மசாலா பார்த்தீங்கன்னா சும்மா தகன்னு ரெடி ஆகிட்டு இருக்கு. அங்கே கொஞ்சம் மேலே கட் பண்ணலாம். மீன் பாருங்க அப்படி இப்பயே உடையறேங்கிறான். சும்மா அப்படியே முள்ளே இல்லை, பஞ்சு மாதிரி இருக்கு. லெக் பீஸ் என்ன லெக் பீஸா? ஆமாம், எனக்கு ஒரு லெக் பீஸு, 2 லெக் பீஸ் தான் இருக்கு. நான் மிஸ் பண்ணிட்டேனே. யாரு என்ன மக்களே, ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விரால் மீன் பிடிக்கிறதுக்காக சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். லொக்கேஷனை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா அவுரி மீன் இருக்குது, அதை தேடி தான் வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க ராடு பார்த்தீங்கன்னா சேர்னோட ராடு. இங்கே பாருங்கள், அருமையான ராடு. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, விரால் மீன் பிடிக்கிறதுக்காகவே பிரத்யேகமாக ரெடி பண்ண ராடுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஆல்ரெடி இதை வச்சு பார்த்தீங்கன்னா விரால் மீன் பிடிச்சிட்டோம். அவுரி மீன் தான் இப்போ பிடிக்க போகிறோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஆசிக்கனை வந்திருக்காரு. சிறுமுகையிலேருந்து நமக்காக ட்ராவல் பண்ணி 100 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்காரு. இந்த இடத்துல என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இடமே பார்த்தீங்கன்னா சும்மா தாறுமாறாக இருக்குது. விரால் மீன் இன்றைக்கி கண்டிப்பாக பிடிக்கிறோம். நீங்கள் விரால் மீன் எப்படி பிடிக்கணும்னு இந்த வீடியோ வச்சு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தனா ஒரே கல்லு. ஆமாம் மக்களே, இடமே பார்த்தீங்கன்னா சும்மா தாறுமாறாக இருக்குது. என்னன்னா காட்டுக்குள்ளலாம் கூட்டு போயிட்டு இருக்க? ஐயோ, தண்ணி வந்துட மாட்டிருக்கு. பார்த்துனா இருந்தா போய் பகலுக்குள்ள ஒன்றும் தெரியாது. வேற பார்த்து மக்களே, காட்டுக்குள்ளே போய் அட்வென்ச்சராக விரால் பிடிக்கலான்னு நினச்சோம். இடம் பார்த்தீங்கன்னா ரண கொடூரமாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 4 உயரத்துக்கு புல் இருக்குது. எப்படி போகிறதுனே தெரியல. நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்குலாம் தயவுசெய்து போகிறேன்னா ஒரு 2 பேர் இல்லாட்டி 3 பேராவது போங்க. ரொம்ப டேஞ்சராக இருக்குது. டைம் வேறு ஆகிடுச்சு. சீக்கிரம் விரால் பிடிக்க போயே ஆகணும். மக்களே, நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அண்ணன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஷ் பண்ணுறாரு. இடம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ரீலை இப்போ தான் செட் பண்ணணும். அவர் ரெடிமேடாக செட் பண்ணி வச்சுருக்காரு. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ராடை செட் பண்ணிட்டேன். நான் இப்போ யூஸ் பண்ண போகிற ராடு பார்த்தீங்கன்னா சேர்னோட ராடு. இது வந்து ஒரு 5.5 அடி ராடு. இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரீல் பார்த்தீங்கன்னா டொர்னாடோ. பிரைடு பார்த்தீங்கன்னா வெறும் 23 mm தான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது சைனா பிரைடு தான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணுற ஃப்ராகு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹாவாஸோட ஃப்ராகு. ரொம்ப பழைய ஃப்ராகு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். மீன் எங்கெங்கே இருக்குது என்னன்னு தெரியல. நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போ இடத்துக்கு போனாலும் இடத்த வந்து நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். மீன் எங்கே இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நாளே மீன் பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. அந்த இடத்த பற்றி நல்லா தரவாக தெரிஞ்சுக்கிட்டு மறுநாள் வந்து தெளிவாக மீன் பிடிக்கலாம். இப்போ நம்ம போய் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் என்ன இடத்துல மீன் இருக்குன்னு. அண்ணன் பார்த்தீங்கன்னா கேஷ் பண்ணிருக்காரு. அவர் ரொம்ப பெரிய ஜெயின் சைஸ் ஃப்ராக் யூஸ் பண்ணுறாரு. இந்த வெங்காய தாமரையை ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறாரு. வெங்காய தாமரைக்குள்ளே தான் மீன் இருக்கும், பெரிய பெரிய மீனாக. ஓகே, வாங்க இந்த இடத்துல எங்கெங்கே மீன் இருக்குன்னு பார்த்தலாம். அவர் வீசுகிற ஃப்ராகு பார்த்தீங்கன்னா துஷ்மன் ஃப்ராகு. நம்ம புதுசாக பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணது. கிட்டத்தட்ட 28 கிராம் வெயிட்டு. அந்த ஃப்ராக் அவர் வீசுகிற தூரம் பார்த்தீங்கன்னா 80 மீட்டருக்கு மேலே போயிட்டுருக்கு. நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 மீட்டருக்கு மேலே வீச முடியல. வீசினா ஃபுல்லாக. இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்து போகுதுன்னு காட்ட போகிறாரு. அந்த கரைக்கே போயிடலண்ணா வரேன். அப்பா பாருங்க டிஸ்டன்ஸை. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். மீன் எதுவும் அடிக்கிற மாதிரி தெரியல. இந்த இடம் பார்த்தீங்கன்னா புது ஸ்பாட்டு. எந்த இடத்துல ஆழம் இருக்குது, எந்த இடத்துல ஆழம் கம்மியாக இருக்குது, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணணும். எப்படின்னு நமக்கு மீன் கிடைக்க ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். அண்ணன் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள ஆழத்தில் போய் வீசிகிட்டு இருக்காரு. இப்போ நான் மேட்டு சைடு போய் எங்கிட்டாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன். எங்கேயாவது ஒரு மீனை கண்டிப்பாக பிடிச்சாகணும். பிடிச்சாதான் இன்றைக்கி சோறு, வேறு வழி இல்லை மக்களே. ஸ்ட்ரைக்கு மக்களே, போடு தடாலடி.
மக்களே அண்ணன் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாரு. நாங்கள் இந்த பக்கம் போகலான்னு பார்த்தோம், அண்ணன் அங்கே வீசி போனோன்னு பார்த்தீங்கன்னா அவுரி அடிச்சிருச்சு மக்களே. நல்ல ஒரு சின்ன சைஸ் அவுரி. வாணே வாணே வாணே. ஏய் சூப்பர் அப்பு. எந்த இடத்துக்கு போனாலும் தாடால் அடிதான் மக்களே. என்ன ஃப்ராக்னா? அர்பன் ஃப்ராக். இதான் மக்களே அர்பன் ஃப்ராகு. இந்த ஃப்ராகில் தான் அடிச்சிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மி, 150 ரூபா தான். இந்த 150 ரூபா ஃப்ராகில் பார்த்தீங்கன்னா அடி பட்டாசாக இருக்குது. இந்த ஃப்ராக் வேணால் நீங்கள் லக்கியில் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா பெங்களூரில் பார்த்தீங்கன்னா சபிபுல்லா இருக்கார்ல அவர்கிட்ட கூட வாங்கிக்கலாம். வாடே வாடே. இந்த மாதிரி அடிச்சாச்சு, ஆனால் சின்னதுதான் நான் ஸ்ட்ரைக்கு நட்டு தண்ணியில் போய் அடிச்சுட்டு வந்துருக்கோம். மக்களே இங்கே வர அவுரியா எவ்வளோ நீளம் பல பல பலன்னு இருக்கு. ஆண்மீன் கலர் பாருங்க. இதை போய் சிறுசுன்றாரு மனசாட்சி. இங்கே பாருங்க மக்களை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். ஆனால் குட்டி மீனுங்கிறாரு. நல்லா பல 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 பலன்னு இருக்கு. இந்த சின்ன மீனாக இருந்தாலும் இதோட வாய் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கிட்ட காட்டுறேன். ரொம்ப சரியான ஆக்டிவாக இருக்குது மக்களே. ஆனால் தூக்கி காட்டினேன் கலண்டு விழுந்துற போகுது. பார்த்துக்கிங்க பல்ல பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. மக்களே இப்போ பிடிச்சிருக்க அவுரி மீனை பாருங்களேன் எப்படி கலர் சும்மா தக தக தகன்னு இருக்குன்னு. ஆனால் இப்படி வாயை காட்டினேன் பல்ல பார்ப்போம். இங்கே பாருங்க மக்களே, பல்ல இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். பல்லு மேல் சைடு பாருங்கண்ணா, இந்த மேல் சைடு இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதோட பல்லு தான். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஊக்கு உள்ளே இறங்கியிருக்கு பாருங்கள். மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் நல்லா ஆக்டிவாக இருக்குது. இப்போ நம்ம இதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு மீன் கிடைக்குதான்னு போய் பார்க்கலாம். இதான் மக்களே மாட்டி கிடக்கிற அவுரி மீன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். மீனை காட்டுங்க. அவ்வளோதான் மக்களே. இப்போ நாங்கள் அடுத்த வேட்டைக்கு கிளம்பிட்டோம். இப்போ தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும். இப்போ நாங்கள் இந்த சைடு உள்ளே போய் அந்த சைடு ஃபுல்லாக உள்ளே போகிறோம். அங்கிட்ட ஆழம் எவ்வளோ இருக்குன்னு தெரில, போய் உள்ளே தான் பார்க்கணும். எங்கிட்ட உழுதுட்டோம்னா கேமரா கேமரெல்லாம் போயிடும். உள்ள போயிடுச்சு. சைக்கு சைக்கு துப்பிடுச்சு. மீன் இருக்குடா. இல்லை இவ்வளோ ஃபைட்டு கம்மியாக வருது. ஸ்ட்ரைக் ஆனது கூட தெரியலங்க பாரு எவ்வளோ குட்டி பையனு. ஃபர்ஸ்ட் அடிச்சு பெருசு அவரோட தம்பின்னு நினைக்கிறேன். அவனோட தம்பி கொஞ்சம் குட்டி 1/4 கிலோ. இதை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். அடித்ததே தெரியல, லைட்டாக அப்படியே ஊக்கப்பாகி அதுவாகவே ஊக்கப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க ஹர்பன் ஃப்ராகில் தான் மாட்டியிருக்கு. நல்லாவே ஊக்கப்பாகுது. இந்த ஃப்ராக் ஊக்கப்பாகிறது இல்லைங்கிறீங்க. நான் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வீடியோவில். நான் ஸ்ட்ரைக் கூட பண்ணலை, அதுவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகி மாட்டிக்கிச்சு. யார் ரிலீஸ் பண்ணலான்னு டென்ஷன் ஆகாதீங்க, ஒட்டுக்கா விட்டுக்கலாம். எவ்வளோ மீன் கிடைக்குதோ மொத்தமாக எடுத்துகிட்டு விட்டுக்கலாம். இப்போ மீன் சாகாது. நம்ம இந்த பையில் போட்டு கிரிப்பர் யூஸ் பண்ணல. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையில் போட்டு நம்ம உள்ளே தான் விட போகிறோம். கிரிப்பர் வாங்கி வச்சுருக்குறோம், இன்னும் யூஸ் பண்ணல. ஜானி ஃபிஷிங் டேக்கிள்ஸ்லேருந்து கிரிப்பர் வேறு வாங்கி வச்சுருக்குறோம். கண்டிப்பாக கிரிப்பர் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி மீனோட அந்த ஃப்ராகோட முள் பார்த்தீங்கன்னா கையில் குத்திரும். குத்திச்சுன்னு ரொம்ப கடுக்கும். ஆல்ரெடி போன வாரம் குத்திருச்சு, அதுக்காண்டி தான் கிரிப்பர் வாங்கினா. இப்போ அதை எடுக்கவே இல்லை. உடனே அதே மாதிரி மீன் பிடிக்க போனீங்கன்னா காலையில் நேரமாக போங்க. ரொம்ப வெயில் வந்துருச்சுன்னா மீன் பார்த்தீங்கன்னா உள்ளே போய்டும் ஆழமான இடத்துக்கு. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா கரையிலே இருக்கும், கரையில் ட்ரை பண்ணுங்கள். இவரும் இதான் மீன் ஒரு 1/4 கிலோ இருக்கும். 200 கிராம் 250 கிராம் தானே இருக்கும் தாராளமாக. மக்களே ஆற்றுல பார்த்தீங்கன்னா திடீர்னு தண்ணி ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. நாங்கள் கிராஸ் பண்ணி போகலான்னு பார்க்குறதுக்குள்ளே தண்ணி முட்டியை தாண்டி இடுப்பளவுக்கு வந்துருச்சு. அது மாதிரி போகிறது ரொம்ப டேஞ்சராக இருக்குது. இப்போ நாங்கள் இன்னொரு ஸ்பாட் இருக்குது, அந்த இடத்துல போய் ட்ரை பண்ணலாம். அதை விட்டால் வண்டி எடுத்துகிட்டு இன்னொரு 1 கிலோமீட்டர் போய் தான் ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி காட்டு ஆற்றுல மீன் பிடிக்க வந்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை. எப்போ தண்ணி நிறைய வரும் எப்போ கம்மியாக வரும்னே தெரியாது. ரொம்ப டேஞ்சரு. அதனால தான் சொல்கிறது, மீன் பிடிக்க போனால் எப்போவுமே தனியாக போகாதீங்க. குறைஞ்சது ஒரு 2 பேராவது போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அர்பன் ஃப்ராக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்சளவு இந்த ஃப்ராகை வச்சு இன்றைக்கி எவ்வளோ மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. பின்னாடி வருதுடா. இங்கே வந்து ஐயோ நூக்கப்பாயிடுச்சு. இல்லை இல்லை மீன் இருக்கு இருக்கா? மீன் இருக்கு. இல்லை மீன் இருக்கு. இல்லைண்ணா இருக்கிறா மீன் இல்லைண்ணா. மீன் இருக்குங்கிறேன் இல்லைங்கிறீங்க. சின்னதுதாண்ணா இருக்குடா. ஆமாம், என்னண்ணே இது?
நண்பர்களே இங்கே வாங்க மீன் இந்த இடத்துல மீன் அடித்தா ஃபைட் பண்ணவே மாட்டேங்குது. நான் மீன் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன் எவ்வளோ நேரம். மீன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அண்ணன் பார்த்தீங்கன்னா மீன் இருக்குனாரு, நான் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லா கொஞ்சம் ஒரு அளவுக்கு மீன் தான். ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 கிலோ ஒட்டி இருக்கும் இந்த மீன். பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. நாட்டு விரால் சைஸில் இதை கம்பேர் பண்ணால் ஒரு நல்ல டீசெண்டான சைஸே இந்த மீன். நான் பிடிச்சிருக்க ஃப்ராக் பாருங்கள், அர்பன் ஃப்ராக் தான். சொன்ன மாதிரி அர்பன் ஃப்ராக் வச்சு இப்போ 2 மீன் பிடிச்சிட்டோம். அண்ணன் ஒரு மீன் பிடிச்சிட்டாரு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பன் வாட்டருக்காக என்னன்னா லாங் கேஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த ஃப்ராக் ரொம்ப சின்னமாக இருக்கனால ரொம்ப டிஸ்டன்ஸ் போல். ஆனால் இது போய் விழுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மீன் அடிச்சிருது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வீடியோவில், விழுந்த உடனே மீன் அடிச்சிருச்சு. நல்ல புதராக பார்த்து போட்டால் மீன் அடிக்குது. நண்பர்களே, மீன் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா கிரிப்பர் ரொம்ப அவசியம். அது எங்களுக்கே போன வாரம் தான் தெரிஞ்சு. முள் பார்த்தீங்கன்னா கையில் குத்தி நல்லா ஏறிடுச்சு கூட வந்தவருக்கு. அதுக்கப்புறம் தான் கிரிப்பர் வாங்கினேங்க. பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஒரு 1500 வருது. 1500 போனாலும் பரவாயில்ல, முள் குத்தி ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது, அதனால தான் வாங்கிட்டோம். இது லுக்கானாவோட கிரிப்பர். இதில் பார்த்தீங்கன்னா வெயிட்டும் இருக்கும். மீன் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குங்கிறது இதிலே பார்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாங்கியிருக்கோம், யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எங்கே வேணால் போட்டிங்கன்னா கீழே விழுகாது. இப்போ நான் மீனை தூக்கி காட்டுறப்ப இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீன் துள்ளும் போது அந்த முள் வந்து உங்கள் கையில் குத்த வாய்ப்பு அதிகம். இருங்கப்பா, கிரிப்பர் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறேன், பயமாக இருக்குது. இந்த மீன் வேறு ஓவராக துள்ளிகிட்ருக்கு. ஏய் வாயத்தொற. அவ்வளோதான். மீன் பார்த்தீங்கன்னா இப்போ பிடிச்சாச்சு. இந்த மாதிரி சேஃப்டியாக பிடிச்சிக்க இந்த கிரிப்பர் யூஸ் ஆகுது. இந்த வெயிட் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இன்னும் ஒரு கிராமம் கூட காணும். ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தால் தான். இது வந்து 1 கிலோவுக்கு மேலே இருந்தால் தான் டிடெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒன்றும் தெரியல. ஆனால் இங்கே பாருங்க, மீனை பிடிச்சிட்டோம். நல்லா சைஸான மீனாக தான் இருக்குது. பார்க்கலாம், நிறைய மீன் கிடச்சிச்சின்னா ஒரே ஒரு மீனை மட்டும் எடுத்துகிட்டு மித்த எல்லா மீனையுமே ரிலீஸ் பண்ணிடலாம். ரொம்ப சின்ன அவுரியாக இருக்குது இந்த இடத்துல. இப்போ தான் அவுரி இருக்கா இல்லை எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்களான்னு தெரியல. எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணவே ட்ரை பண்ணலாம். இது தண்ணியில் விட்டு பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இப்போ பாரு, கிரிப்பர் இருக்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. நீங்கள் அப்படியே மீனை தண்ணிக்குள்ளே கூட வச்சு பார்க்கலாம். மீன் பாரு அப்படியே கோல்டு கலரில் இருக்குன்னு. இதான் பார்த்தீங்கன்னா அவுரி மீன். பார்த்தீங்கனாலே தெரியும், டாட்டாக இருக்குது. இதே விரால் மீனுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளையாக கோடு இருக்கும், வெள்ளையில் கருப்பு கோடு இருக்கும். அவுரி மீனில் பார்த்தீங்கன்னா கருப்பில் வந்து புள்ளியாக இருக்குது. அதாவது ஒரு எல்லோ கலர் மாதிரி இருக்குது, அந்த எல்லோவில் புள்ளியாக இருக்குது. அது பார்த்தாதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டு, அந்த குறவை மீனில் இருக்குது பார்த்தீங்களா ஸ்பாட்டு, அந்த மாதிரி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். மீனோட கண்ணை பார்த்தீங்கன்னாலும் கண்டுபிடிச்சிடலாம். அவுரி மீன் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இதுதான் ஒரிஜினல் அவுரி மீன். இந்த மீன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை. ஒரு சில பகுதியில் மட்டும்தான் அவுரி மீன் இருக்குது. ஏன் எதுக்குன்னு தெரியல. இதை பற்றி கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்ணணும். உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்ணிடலாம். குறவை மீன் மக்களே, தமிழ்நாட்டில் உள்ள நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா குறவை மீன் சொல்கிறாங்க இதை. ஆனால் இது வந்து குறவை மீன் கிடையாது, இது அவுரி மீன். குறவை மீனும் விரால் மீன் வெரைட்டியில் ஒன்று தான். குறவை அதை விட பெருசாக இருக்குது விரால், அதோட பெருசாக இருக்குது அவுரி. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா வியட்நாம் விரால்னு இடையில ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அவுரிக்கும் விராலுக்கு நடுவில் பிளேஸ் ஆவார். ஒரு 3 கிலோலேருந்து 3.5 கிலோ வரைக்கும் வளர்றாரு. நண்பர்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 2-3 மணி நேரமாக கேஷ் பண்ணிட்டோம். மொத்தமாக நாங்கள் ஒரு 4 மீன் பிடிச்சோம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி. அப்புறம் 2 மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். அந்த மீனை ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு வாயில் ரொம்ப அடிபட்டுருக்கு, கண்டிப்பாக அது பிழைக்காது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ சமைச்சிடலாம். நம்ம சமைச்சு இப்போ சாப்பிட்டா தான் கொஞ்சமாவது ப்ரோட்டீன் சோர்ஸு. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வந்தால் தான் ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ ஆசிக்க நான் பார்த்தீங்கன்னா அந்த மீனை க்ளீன் பண்ண சொல்லிடலாம். நம்ம வந்து அடுப்பை ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணி இங்கே சமைச்சு சாப்பிட்டு மதியம் பார்த்தீங்கன்னா அல்ட்ராலைட் வேறு பண்ண போகணும். அதனால் முடிஞ்சளவு சீக்கிரம் கிளம்பணும். இதான் நாங்கள் பிடிச்ச மீன். இந்த மீனை பார்த்தீங்கன்னா கொடுத்து ஆசிக்க நான் க்ளீன் பண்ண சொல்லிடலாம். என்ன தானே ஆசிக்க நான் பார்த்தீங்கன்னா இப்போ மீனை க்ளீன் பண்ண போகிறாரு. வேகமாக பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை செட் பண்ணணும். மக்களே, பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் அருமையாக செட் பண்ணியாச்சு. ஒரு ஆற்று கரையில் செட் பண்ணியிருக்கேன், அதுவும் ஒரு பாறை மேலே செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிக்கனா அங்கே மீனை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு. மீனை எடுத்துகிட்டு வந்து நல்லா வறுத்து சாப்பிட்டு உடம்புக்கு அப்போ தான் கொஞ்சமாவது ப்ரோட்டீன் சோர்ஸ் கிடைக்கும், கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடை சுத்தமாக கிடையாது. இங்கிட்டு போனால் ஒரு 10 கிலோமீட்டர், அந்த சைடு போனால் ஒரு 15 கிலோமீட்டர் நடு காட்டுக்குள்ளே நின்றுட்டுருக்குறோம். இப்போ இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் தெம்பு ஆகிட்டு நல்லா மீனை நல்லா டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் அடுத்த வேலைக்கு போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராலைட் பண்ண போகிறோம். அடுத்த வாரம் அந்த வீடியோ வரும், அது இன்னும் சூப்பராக இருக்கும். மக்களே, மீனை பார்த்தீங்கன்னா அருமையாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இங்கே பாருங்க, விரால் மீன், கழுவப்பட்ட விரால் மீன் நல்ல கோடு போட்டு இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா சமைக்க போகிறோம். எந்த ஒரு பாத்திரமும் எடுத்துகிட்டு வரல, அதனால் பார்த்தீங்கன்னா மசாலா போட எதுவும் இல்லை. இப்போ கல்லை வந்து சுத்தம் பண்ணி இங்கே தான் மசாலா போட போகிறோம். ஆனால் கல்லை ரெடி பண்ணிடலாண்ணா. இங்கே பாருங்க, இப்போ இந்த கல்லில் தான் நாங்கள் மசாலா போட்டு பண்ண போகிறோம். அதுக்காக இந்த கல்லை இப்போ தான் கழுவிக்கிட்டு இருக்கோம். கழுவிட்டு இந்த இடத்துல மசாலா போட்டு பெரட்டி மீனில் அப்ளை பண்ணணும். அவ்வளோதான், நான் கழுவி வச்சுண்ணா கல்லை. சூப்பர்ண்ணா. இங்கே பாருங்கள் மக்களே, இந்த மசாலா பார்த்தீங்கன்னா வீட்டில் நாங்களே ரெடி பண்ணது. மீன் வறுக்கிறதுக்காக பார்த்து ரெடி பண்ணோம். போன வாரம் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கி மசாலா போட்டோம். அப்புறம் அதில் கழுத மசாலா எல்லாம் போட்டோம். அதோட பக்க விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வீட்டிலே மசாலா ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி காட்டில் சமைக்க போனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு மசாலா எடுத்துகிட்டு போங்க. இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. என்ன போடலாமாண்ணா? ஃபஸ்ட்டு உப்புலேருந்து ஆரம்பிப்போண்ணா. உப்பா போடணேன். பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சோண்டு அதுலேயும் மிளகாத்தூளை போட்டிருக்கேன், அதனால் அந்த கலரில் இருக்குது. வீட்டில் அரைச்ச எங்களோட ஸ்பெஷல் மிளகாத்தூள், அது கூட மீன் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஜீரகம், பெப்பர்னு இருக்க எல்லா ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க, ஒன்று விடாமல். தண்ணி கூட பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இல்லை, ஆற்று தண்ணி தான் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். மசாலா பார்த்தீங்கன்னா சும்மா தகன்னு ரெடி ஆகிட்டுருக்கு. அருமையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அது மீனை எடுத்து வைக்க இலை. இங்கே வாழை மரம் இல்லாதனால ஒரு தென்னை மரத்தில் ஒரு சின்னோண்டு இலையை மட்டும் பிட்டை வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மசாலா பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து மீனில் அப்ளை பண்ணி இதில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா சரி. தடவுனே மீன் அந்த மசாலா பார்த்தீங்கன்னா தண்ணி கூட இந்த ஆற்று தண்ணியை தான் போட்டு அப்ளை பண்ணி வச்சுருக்குறோம். இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வாரம் எதையாவது ஒன்று பண்ணுறோம். பின் விளைவுகள் கொஞ்சம் கொடூரமாக இருக்குது மக்களே. இதை பார்த்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க. வர மீன் எந்த கலரில் இருக்குன்னு. வாவ், போடனேன். வீட்டு மசாலா தாங்க. வாசனை போன வாரம் போட்ட மசாலாலாம் வாசமே வரலைங்க. இந்த மசாலா பாருங்கள் எவ்வளோ வாசமாக இருக்குன்னு. முடிஞ்சு காட்டினேன். இங்கே வாருங்க மக்களே, மசாலா போட்டு எப்படி இருக்குன்னு. மீன் சும்மா தகன்னு இருக்கு. இங்கே வாருங்க, அப்படியே கோடு போட்டு அந்த கோட்லலாம் பார்த்தீங்கன்னா மசாலா உள்ளே அப்ளை பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ அடுத்த மீன் எடுத்து மசாலா தடவிட்டு பாருங்க, துணி துவைக்கிற மாதிரி கல்லில் போட்டு வராசிக்கிட்டு இருக்காரு. அருமையாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. என்னண்ணே துணி துவைக்கிற மாதிரி துவைச்சிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணுறது, தட்டு இல்லையே. கண்டிப்பாக தட்டு எடுத்துகிட்டு போங்க மக்களே, இல்லாட்டி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ இந்த கல்லை பார்த்தீங்கன்னா அதை வேறு இன்னும் 1 மணி நேரம் போட்டு கழுவி சுத்தம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்டில் வேறு வந்து திட்டுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது மீனை ஊற வைக்க போகிறோம். என்ன காட்டினா அருமை. இங்கே வாரு, அவ்வளோதான். கொண்டு போய் வெயிலில் ஊற வைங்க முருகன். வைடா, அந்த இடத்துல வைடா, இங்கே வைக்கிறேன். அவ்வளோதான், வெயிலில் வந்து மீனை ஊற வச்சாச்சு. கல்லை கழுவுறோம், பொறுப்பு கழுவி விட்டுருண்ணா கல்லை நல்லா. அவ்வளோதான், நான் சுத்தம். ஏங்க தட்டு எடுத்துகிட்டு வரல, வேறு வழி இல்லாமல் தான் அங்கே போட்டு மசாலா போட்டோம். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு 15 கிராம் கூட மிளகாத்தூள் இருந்திருக்காது. அதையுமே நல்லா கழுவி மசாலாவை. ஏன் மிளகாத்தூளை மீன் சாப்பிடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் மிளகாத்தூளை பார்த்தீங்கன்னா மீன் விளாசிக்கிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. மீனை பார்த்தீங்கன்னா இப்போ ஊற வச்சு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது, சுத்தமாக முடியல. வெயில் வேறு ஓவர் ஆகிக்கிட்டு இருக்கு. நமக்கு இப்போ கண்டிப்பாக ஏதாவது உணவு தேவைப்படுது. அடுப்பு பார்த்து சீக்கிரம் சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம். சீக்கிரம் சமைச்சுக்கணுன்னா பசிக்குது. இப்போ அடுப்பு பார்த்து வச்சுறேன் மக்களே. அடுப்பு பார்த்தீங்கன்னா சும்மா தகன்னு எரிச்சிட்டு இங்கே பாருங்க. ஊற்றிடலாமாண்ணா? ஊற்றுனேன் எண்ணெயை ஊற்றி இப்போ மீனை வறுக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம். வைனா பார்த்து. சட்டிக்கு மேலே இருக்காண்ணா இது? ஆமாம், சூப்பர்ண்ணா. அச்சுண்ணா. ஐயோ, என்ன சட்டி எடுத்துண்ணே, நான் பார்த்தேன். என்ன மீன் சட்டி, ஆனால் சட்டி மட்டும் பண்ணேன். சட்டி இதெல்லாம் பிடிச்சிருக்கேன் மக்களே. சட்டியோட பார்த்தீங்கன்னா மீன் பெருசாக இருக்குது, வைக்க முடியல. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசு நீட்டிகிட்டு இருக்குன்னு. என்னடா அடியே? ஆனால் புடினாக்கா ஆண்டில் கட்டி ஆஞ்சிட்டு போகுது. தாயாது வேறு வழி. சட்டிக்கு நுரத்தல். மக்களே, மீன் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாக போட்டு பொறிக்கலான்னு பார்த்தோம், முடியல. சட்டியோட பாதி நீட்டிகிட்டு இருக்கு. இப்போ மீனை பாதியை வெட்டினா தான் வைக்க முடியும். நான் வாடா, அப்படி ஒரு ஆள் பண்ணா ஆப்ரேஷன் பண்ணலாம். வரேன். என்ன ஹாப்பி பர்த்டே சொல்லி கட் பண்ணுற மாதிரி. கட் பண்ணுங்க எல்லாரும். அடே என்ன வரடி, நல்லா பண்ணு, ரைட்டாக பண்ணு. எல்லாரும் கமெண்ட்டில் கை தட்டுற மோதி போடுங்க மக்களே. பண்ணிட்டியாண்ணா?
போடணும் அதை போய் போட்டு. மக்களே, மீன் வறுக்க பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து என்ன எடுத்துகிட்டு வந்தோம், என்ன எண்ணெய் எடுத்துகிட்டு வந்தேன்னு தெரியல. பார்த்தா நுரையாக இருக்குது, என்ன என்னன்னு தெரில. கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் வாசமாக தான் இருக்குது. தேங்காய் எண்ணெயில் போடுச்சு மீன். மக்களே, மீன் பார்த்தீங்கன்னா சும்மா தரமாக வெந்துக்கிட்டு இருக்குது, அருமையாக இருக்குது. என்ன என்னன்னு தெரியல, நான் வாசமாக இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் மீன் பிடிக்க வந்து இவ்வளோ நேரமாக மீன் சமைச்சதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணி தான் இருக்கும். அதுக்குள்ளே மீன் வறுக்கவே ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு 10 நிமிஷத்தில் சாப்பிட்றலாம். வாய் ஊறுது. மீன் பார்த்தீங்கன்னா அருமையாக வெந்துக்கிட்டு இருக்குது. பாருங்க, சும்மா தகன்னு இருக்குது. பார்க்கவே மங்களகரமாக இருக்குது மக்களே. மக்களே, அங்கே பாருங்கள் நுரை எப்படி வருதுன்னு. சும்மா கபான்னு இருக்குது. மீன் வாசனை பட்டாசாக இருக்குது. இப்போவே எச்சு ஊறுது எனக்கு. அருமையாக இருக்கே. மீனை பாருங்க எப்படி அருமையாக வந்துருக்குன்னு. நல்லா மொறுன்னு இருக்கு. என்ன பசி தாங்க எடுத்துடலாமா? எடுனே. ஐயோ, அருமையாக இருக்கு. கட்டி வேற சாய். வைன எண்ணெய் வடிட்டலாம். கொதிக்குதுனோ. ஓ சூப்பர்ண்ணா. அருமைண்ணா. இல்லைண்ணா, நீ தட்டை எடுத்துட்டு வானே. அந்த கல்ல இங்கே எடுத்து வானே. இங்கே எடுத்து வச்சுண்ணே. வா, வாசமாக இருக்கும் மக்களே. வாசம் சும்மா அருமையாக இருக்குது. இது தேங்காய் எண்ணெய். நான் கூட வேறு எண்ணெயும் நினச்சி பயந்துட்டு இருந்தேன். தேங்காய் எண்ணெய் மக்களே. தேங்காய் எண்ணெயில் மீன் வறுக்கும் சூப்பராக இருக்குது. தேங்காய் எண்ணெயில் விரால் மீன் வறுத்து கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மீனோட டேஸ்ட்டோட அதோட வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. மீன் சும்மா அருமையாக வெந்திருக்கு பாருங்க. நல்லா மொறுன்னு வெந்துருச்சு. மீன் மண்டை எல்லாம் வந்துருச்சு. ஆசிக்கண்ணா, மீன் ஊறுதுண்ணே, சாப்பிட்ண்ணே. கொதிக்குதுண்ணா. ஆஹா, எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும். அது தேங்காய் எண்ணெய்க்கு எதுக்கும் அந்த எண்ணெயோட வாசனையும் உங்களுக்கு மீனோட வாசனையும் சூப்பராக இருக்குது மக்களே. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எச்சு ஊறுது. அவர் சாப்பிட்டதை பார்த்தானே. கண்டிப்பாக நான் சாப்பிட்றத பார்க்கவும் உங்களுக்கு எச்சு ஊறுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க எப்படி பிஞ்சு வருதுன்னு. பாருங்க, சும்மா அப்படியே வெள்ளைன்னு அல்வா துண்டு மாதிரி இருக்கு. வாய்ப்பே கிடையாது. உண்மையாகவே ஃபஸ்ட் கிளாஸ் மக்களே. தேங்காய் எண்ணெயில் இது வரைக்கும் விரால் மீன் வறுத்ததில்லை. இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுதான் நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் நாங்கள் வறுக்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நடு பீஸாக அப்படியே சொல்ல வாய்ப்பே இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே கொதிக்க இருக்கு. மாதிரி எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்லாம். பாருங்க, முள்ளே கிடையாது. அப்படியே எடுத்து வாயில் போடலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா அப்படியே முள்ளே இல்லை, பஞ்சு மாதிரி இருக்குது. மீன் சாப்பிடும் போதும் அப்படியே கிழங்கா இருக்கு இல்லைங்க. கடல் கிழங்கா மீன் கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க. அந்த மாதிரி இருக்குது. நெத்திலி மீன் மாதிரி இருக்குது. கடலில் வஞ்சர மீன் இருக்குல்ல மக்களே, கண்டிப்பாக கடல் வஞ்சர மீன் சாப்பிட்ருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆற்று வஞ்சர மீன் வச்சுக்கோங்க. அதுக்கு ஈவனாக இருக்குது டேஸ்ட்டு. முள் இல்லை, டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. வாசமும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அருமையான நமக்கு ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ இருக்கும் இந்த மீன் மொத்தமாக சேர்த்தா. ஒரு ஆளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 500-600 கேலரி வந்து நமக்கு இப்போ இதுலேருந்து கிடச்சிரும். இதை வச்சு இன்னும் ஒரு மதியம் வரைக்கும் எனர்ஜியாக இருக்கலாம். ஓகே, இப்போ கேமராமேனுக்கும் கொடுத்துடலாம். நம்ம வண்டு சாப்பிட்டு நாங்கள் 3 பேர் பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம். அருமைண்ணா. ஏறக்குறைய காட்டுவாசி மாதிரி ஒரு வாழ்க்கை மக்களே. காலையில் வந்து இங்கே வேட்டையாடி நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் அருமையாக இருக்குது. லெக் பீஸு என்ன லெக் பீஸா? ஆமாம், எனக்கு ஒரு லெக் பீஸு, 2 லெக் பீஸ் தான் இருக்குது. இது பாருங்க, நான் மிஸ் பண்ணிட்டேனே. யார் ஃபஸ்ட் எடுக்கிறாங்க லெக் பீஸு. மக்களே, லெக் பீஸை பாருங்கள் எப்படி இருக்குண்ணே. இப்போ சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா லெக் பீஸு. அருமையாக வந்துருக்கு லெக் பீஸு. இப்போ கடிச்சு காட்டுறேன் பாருங்கள் பைட்டு. உண்மையாகவே இந்த மீன் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் இந்த மீன் விலை ரொம்ப கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
இந்த மீன் இங்கே லோக்கல்லே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 400 போகுது. டேஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ருசியாக இருக்குது. அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. அடுத்த எந்த வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணிடலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அல்ட்ராலைட் ஃபிஷிங்காக போகிறோம். இந்த வீடியோ வரும்போது அல்ட்ராலைட் வீடியோ வந்துருந்துச்சுன்னா மேலே காட்டில் தர கண்டிப்பாக போய் பாருங்கள்.